ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு மெல்டட் பட்டர், 3/4 கப்பு பவுடர் சுகரு, 1/2 கப்பு கோதுமை மாவு. அவ்வளவுதாங்க. இந்த மாவை க்ரம்பிள்டாக வரும். அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு வேணுங்கிற ஷேப் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு பிஸ்கட் ரெடி. 3/4 கப்பு பட்டரை மெல்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்ட் பண்ணக்கூடாது, நெய்யாயிடும். 3/4 கப்பு பவுடர்டு சுகர், 1/2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மாவு பிசையிலே தெரியும், இது க்ரம்பிள்டாக வரும். இப்போ நம்ம இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே கலக்கலை. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நல்லா கிராக் விட்டு இருந்த மாதிரி இருக்கணும் அந்த மாவு. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அப்படியே குட் டே பிஸ்கட் டேஸ்ட்டே கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வேறு ஆட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு நல்லபடியாக கொடுக்கலாம். ரெண்டாவது இதில் நம்ம எதுவும் பேக்கிங் சோடாவோ மைதாவோ எதுவுமே கலக்கலை. அப்போ இது ஒரு ஹெல்த்தியான பிஸ்கட்டு. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறப்ப பிள்ளைகள் ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடுவாங்க. நான் இது ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டேன் இதை. இப்போ திருப்பி அந்த மாவை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேனில் சால்ட்டு கொட்டிட்டு அதில் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சாலே இது பிஸ்கட் ரெடி ஆகிடும். நம்ம அவனில் வைக்கிறோம்னா அது ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸு 180 டிகிரியில் வச்சோம்னா நல்லா அருமையாக பிஸ்கட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வேணுங்கிற ஷேப்பு நான் இப்போ ரவுண்டு ஷேப் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சுட்டு அதில் வேணால் மேலே ஒரு குரூ மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே கடையில் விற்கிற பிஸ்கட் மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் டேஸ்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வீட்டிலே செய்கிறோம். நம்ம எந்த கலப்படமும் இல்லை. நம்ம இதில் மைதா மாவு சேர்க்கலை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. வெறும் பட்டர், பவுடர் சுகர், கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஈவன் மைதா மாவு கூட சேர்க்கலை. இப்போ இதை நான் இப்போ அவனில் வச்சுட்டேன். இதை 180 டிகிரிக்கு நான் செட் பண்ணிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். அருமையாக நமக்கு பிஸ்கட் ரெடி ஆகிரும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸை போடுங்க. இதோட டேஸ்ட் நோ வேர்ட்ஸ் டு சே. சச் அ டேஸ்டான ஒரு பிஸ்கட் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.